எலெக்ஷன் வேலைகள் தமிழ்நாட்டில் வேகமாக போயிட்டுருக்கு. ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்கிறது அப்படின்றது முடியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட இஷ்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த பேஜுக்கு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணியாச்சுன்னா eca.gov.in இது மெயின் பேஜுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். போயாச்சு அப்படின்னா அதில் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ECA நெட் அப்படின்றது ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் இன்னொரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் நீங்கள் கொடுத்துருங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுத்துருங்க, உங்களுடைய அசம்பிளி கொடுத்துருங்க. அதே மாதிரி ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்ற அடுத்த ஆப்ஷன்லேயே பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டேட்டை கொடுத்துருங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க, உங்களுடைய அசம்பிளி கொடுத்துருங்க. அசம்பிளி அப்படின்றது சட்டமன்ற தொகுதி. கேட்டகரியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எலக்டரல் ரோல் அப்படின்றது இருக்கும். அதை கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு எலக்ட்ரல் இஷ்யூ ஃபார் ஓவர்சீஸ் எலக்டர் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ, அதாவது ஓட்டர் ஐடி நான் அப்ளை பண்ணினேன், எனக்கு அதோடய ஸ்டேட்டஸ் தெரியல, ஓட்டர் ஐடி நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு இன்னும் கிடைக்கல, உங்களுடைய போலிங் பூத், இந்த மாதிரி போலிங் பூத் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான பிரச்சனைகளை பற்றி இந்த இடத்துல ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு அப்படி இல்லைன்னா நியூ ஓட்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன இருக்கோ அதை நீங்கள் இதில் கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இதில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிக்வஸ்ட்டு கம்ப்ளைண்ட் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போயிடும். உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கே லோக்கலில் இந்தியாவில் இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கீங்க, ஓட்டு போடுறதுக்காக தான் வருவீங்க. ஆனால் யார்கிட்ட கேட்குறது, யாராவது ஒருத்தர் கேட்டால் நமக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.